உண்மையிலே பதிலடினா இப்படி இருக்கணும். நம்ம ஆளுங்க போற வர இடத்துல எல்லாம் விசில் அடிச்சு டிஸ்டர்ப் பண்றாங்களா, அதுக்கு நம்ம ஆளு கொடுப்பாரு பாருங்க ஒரு பதிலடி. பாக்குற இடம்லாம் விசில் வந்து ஊதி ஊதி வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருதுல. போதை வந்து வலிஞ்சோடிக்கிட்டு இருக்கு. கஞ்சா விக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்ல. 24 மணி நேரம் சாராய கடையில பிளாக்ல கிடைக்குது, டாஸ்மாக்ல, அது உங்களுக்கு பிரச்சனை இல்ல. போகக்கூடிய அக்கா தங்கச்சி கோயிலுக்கு கூட உண்மையா ஒழுங்கா போக முடியல. அம்மா கூட போன பொண்ணு 2 காவலர்கள் சேர்ந்து அம்மாவை தள்ளி விட்டுட்டு பொண்ணை கொண்டு போய் பாலியல் வன்புணர்வு பண்றான், அது பிரச்சனை இல்ல. 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண்ணு தன்னுடைய ஆண் நண்பரோட சென்னைக்கு வந்து திரும்ப போகும்போது அந்த பொண்ணு அந்த பையனை அடிச்சு துரத்திட்டு ஒரு காவலர் கொண்டு போய் அந்த பொண்ணு பாலியல் வன்புணர்வு செய்யறான், அதுங்க பிரச்சனை இல்ல. அண்ணா நகர்ல 10 வயது சிறுமிக்கு பாலியல் வன்புணர்வு செய்யறாங்க. 6 மாசம் அலைஞ்சு அந்த தாய் மீது விபச்சார வழக்கு பதிவு செய்கிறேன் அப்படின்னு இந்த காவல்துறை அதிகாரி மிரட்டியும் திருப்பியும் அந்த தாய் போராட்டத்தின் மூலமா அந்த பொண்ணுக்கான ஒரு நீதியை வென்றெடுக்கிறார். அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பிரச்சனை அந்த மாதிரி இருக்கு. கோயம்புத்தூர்ல விமான நிலையத்துக்கு பக்கத்துல தன்னுடைய ஆண் நண்பரோட கார்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்புணர்வு என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்ததுன்றது எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சிச்சு. இதெல்லாம் தமிழ்நாட்டுல வந்து பிரச்சனை இல்ல. ஆனால் இந்த விசில் சட்டம் மக்களை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு இல்லையா?